Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். இன்று நாம் காணும் ஒரு காட்சி, பல வருடங்களாக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சொந்த வீடு கட்டி உற்சாகமாய் குடியேறிய சில மாதங்களிலேயே கஷ்டப்பட்டு ஒரு சிலர் கட்டிய வீட்டை விற்கவும் செய்கிறார்கள். பலர் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். தனக்கென்று சொந்த வீடு இல்லை, வாடகை வீடுதான். ஆனாலும் சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு வாழ்கின்றார்கள் பலர். அப்படியும் இருக்கிறார்கள். சொந்த வீடு ஏன் கட்டுகின்றோம்? நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலும், தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற ஆசையினாலும் செய்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் நாம் ஆசைப்பட்டதை போல் வீடு கட்டி முடித்த பிறகு அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றோமா? வீடு கட்டியதில் பலரும் அனுபவிப்பதாக காட்டவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் விரும்பிய அந்த சுகத்தை வாடகை வீட்டில் இருப்போர் பலர் அனுபவிக்கின்றார்கள். ஆக எது முக்கியம்? சொந்த வீடு கட்டுவது முக்கியமா, சுகமாய் வாழ்வது முக்கியமா? இந்த கேள்விக்கு எளிதில் பதில் சொல்ல முடியாது. என்னதான் கஷ்டம் என்றாலும் சொந்த வீடு தான் தேவை என்று அடம் பிடிப்போரும் உண்டு. எனவே அவரவருடைய கருத்துக்கு விட்டு விடுவோம். இல்லை, சாஸ்திரம் எந்த வீடோ, சொந்த வீடோ வாடகை வீடோ, சுகமாய் வாழ்வதற்கு வாழ்வோருக்கு ஒரு சூத்திரத்தை சொல்லி இருக்கிறது. அந்த சூத்திரத்தை மட்டும் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது, லக்னாதிபதியும் 4க்கு உடையவனும் 10ஆம் வீட்டில் அமர, 9க்கு உடையவன் அவர்களை பார்க்க, பாவிகள் பாராது இருக்க. பாவிகள் யாரும் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் அவன் சந்தோஷம் தரும் ஒரு வீட்டில் வசிப்பான். சாஸ்திரம் சொல்லுகிறது. அது சொந்த வீடோ வாடகை வீடோ. இப்பொழுது அதன் விளக்கத்தை பார்ப்போம். லக்னாதிபதி என்று சொன்னால் அந்த நபர், 4ஆம் இடம் வீடு. அந்த நபர் வீடு 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்திற்கு அது 7ஆம் இடம். பற்றாக்குறைக்கு பாக்கியாதிபதி பார்க்கிறார், தென்றல் காற்று வீசுவது போல். ஆக இவர் எந்த வீட்டில் வசித்தாலும், இன்னும் சொல்லப்போனால் எந்த சொத்துக்களை அனுபவித்தாலும், அது இவரிதோ அடுத்தவரிதோ, இவர் முழு சந்தோஷம் பெறுவார். இந்த மகிழ்ச்சியை தருவது எது? இந்த லக்னாதிபதியும் 4ஆம் வீட்டுக்குடையவனும் 10ஆம் வீட்டில் இருந்தது மட்டும் அல்ல, 9க்குடையவன் பார்த்தான் அல்லவா? எனவே அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன? அதாவது வீட்டு விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பது என்பதை பார்த்தோம். இதில் இன்னொரு ஒரு விடையும் நமக்கு கிடைக்கும். அது என்ன? 9க்கு உடையவன் பாக்கியாதிபதி கெட்டு போகாமல் பாவர்கள் கலப்பின்றி ஒரு வீட்டை பார்த்தால் அந்த வீட்டின் பலன் நல்ல பலனாக அமையும். எனவே பாக்கியாதிபதி பார்வை முக்கியம். அன்பர்களே, இன்று ஒரு ஸ்லோகத்தையும் அதற்குண்டான பொருளையும் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். நாளைய தினம் இப்படியெல்லாம் நடந்துவிடலாம் என்ற பயத்தில் வேண்டாத வேலைகள் சில இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு தன்மையாக உண்மையாக இருக்கிறது. உங்களுடைய நடத்தை நேர்மையாக இருக்கிறது இன்று. இதனால் கிடைக்கப் போவது நிறைந்த லாபத்தை அடைவீர்கள் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, எளிதில் யாராலும் வெல்ல முடியா ஒரு வித்தையை, ஒரு திறமையை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். புகழ் கூடும். கடகராசி அன்பர்களே, இதுதான் நியாயம் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நியாய வழியில் சென்றால் நன்மை இல்லை, தீமை நமக்கு நடக்கலாம் என்றும் தெரிகிறது. என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதில் ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, புது வழியில் இன்று உங்கள் பிரயாணம் இருக்கிறது. வழக்கமான பாணியை கைவிட்டு ஒரு புது பாணியில் நடந்து நல்லதை பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள், பாராட்டு பெறும் நாள். இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை மற்றவர்கள் எதிர்பார்த்த நன்மையை தந்ததால் உங்களுக்கு புகழ். துலாம் ராசி அன்பர்களே, பலர் சொன்னார்கள், ஏன் நீங்கள் மதிக்க தகுந்த பெரியவர்களே சொன்னார்கள், இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம் என்று. இருந்தும் நீங்கள் அதை செய்தீர்கள். இதனால் ஏற்படும் விளைவு நன்மைகள். யார்தான் என்னதான் சொன்னாலும் உங்கள் மனது மிகவும் அது விரும்பியதால், நியாயம் என்று நம்பியதால் யார் பேச்சையும் கேட்காமல் செய்தீர்கள், நன்மையை பெற்றீர்கள். அதுதான் இந்த நாள், நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் அவப்பெயரோ பழியோ ஏற்படும். மறுபாதி உண்மை உணர்ந்து உங்களை மதிப்பார்கள், சிலர் பூஜிப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய மனதை கவரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. எப்படி கவருவீர்கள்? உங்களது முழு திறமையை காட்டி பல நாட்களாக நடக்காமல் இருந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவதால் இது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, கடும் முயற்சியுடன் ஒரு பணியினை தொடங்கினீர்கள். ஆரம்பத்தில் கஷ்டம், அதுக்கு அடுத்து தோல்வி அடைவோம் என்று நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு சில அடையாளங்கள் தெரிகின்றன, சம்பவங்கள் நடக்கின்றன. விட்டுவிடாமல் தொடர்ந்து பணியாற்றுகின்றீர்கள். முடிவு வெற்றி.
பாதி வரைக்கும் தோல்வி என்று காட்டிய ஒரு விஷயம் உங்கள் விடாமுயற்சியால் வெற்றியாக மாறுகின்றது. நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியத்தை, எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். இன்றைய உங்கள் பேச்சு வெற்றி பெற துடிப்போருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டிய பேச்சு. இந்த பேச்சால் வெற்றி. மீனராசி அன்பர்களே, புண்ணியம் ஒன்று ஏற்படும் நாள். உங்கள் கணக்கில் இன்று புதிதாக ஒரு புண்ணியம் சேரும். நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை, நல்லவர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களது திறமையால் இன்று நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.